ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பியூட்டிஃபுல்லான பிளாக் கலர் டெரக்கோட்டா செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ளே நல்லா பைண்ட் பண்ணி நான் உருட்டி வச்சுருக்கேன். அதை நான் ரோலரில் வச்சு தேய்க்கிறேன். தேய்ச்சதுக்கப்புறம் எனக்கு ரவுண்ட் சைஸ் பெண்டட்னால ரவுண்ட் சைஸ் ஜுவல் பாக்ஸ் எடுத்து நான் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் உள்ள அந்த பெண்டன்ட்டோட இது மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க. எடுத்து சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தண்ணி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ டிசைனுக்கு நான் ஒரு சின்ன கேப் எடுத்து ரவுண்ட் கேப் எடுத்து கொடுக்குறேன். செமி சர்க்கிள் ஷேப்பில் அந்த கேப் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் ரீஃபில் இல்லாத பென் எடுத்து அந்த குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் போடுறேன். டிசைன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப அழுத்தி கொடுத்துடாதீங்க, பிகாஸ் அது கொலாப்ஸ் ஆகிடும், ஷேப்பெல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுக்கணும். கேப் வச்சு அந்த செமி சர்க்கிள் இம்ப்ரெஷன் கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு நம்ம நூல் கோர்க்கிற ஊசி இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு கூட நம்ம கொடுக்கலாம். வளைவாக ஃப்ரீ ஹேண்டில் கொடுக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வெறும் சின்ன ஊசி, நூல் கோர்க்கிற ஊசி தான். டிசைன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரலைன்னா நீங்கள் பெண்டன்ட்டை ரொட்டேட் பண்ணி கூட டிசைன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கீங்களோ அது மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போது அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் டிசைன். அது நான் இந்த டூலில் தான் செஞ்சேன். நீங்கள் அது நம்ம ஊசியில் கூட செஞ்சுக்கலாம். நீடில் வச்சு கூட அந்த ட்ரையாங்கிள் டிசைன் போடலாம். அந்த ட்ரையாங்கிள் டிசைன் நடுவில் ஒரு சின்ன கோடு நம்ம நீடில் வச்சு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ரீஃபில் இருக்குங்களா, ரீஃபிலோட பேக் சைடு வச்சு நான் ஒரு டாட் மாதிரி கொடுத்துட்ருக்குறேன். ரீஃபில்ல டாட் வச்சதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்டில் நீடில் வச்சு நான் ஒரு வளைவாக ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஸ்ட்ரைப்ஸ் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நான் பீட்ஸ் அட்டாச் பண்ண போகிறேன். நீங்கள் பீட்ஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பீட்ஸ் அட்டாச் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீடில் பிடிச்சிருக்க கையை ஸ்டேபிளாக அப்படியே வச்சுட்டு நம்ம பெண்டன்ட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கணும். இன்னொரு கை வச்சு ரொட்டேட் பண்ணிட்டிங்கன்னா அழகாக அந்த வளைவு வரும். அவுட்டர் சைடில் இப்போ நான் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஹூக் மாட்டிட்டு பீட்ஸ் நான் அட்டாச் பண்ண போகிறேன். பீட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஹூக் மாட்டிட்டு ஒரு 2 days இல்லைன்னா 1 day ஃபுல்லாக சன்லைட்டில் காய வச்சிடலாம். நான் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 days நான் காய வச்சிட்டேன். காய வச்சதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளாக் பெயிண்ட் கொடுக்குறேன். ஃபுல்லாக எல்லா சைடுக்கும் பிளாக் பெயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். பெயிண்டிங் பண்ணும்போது நான் டபுள் கோட்டிங் பண்ணுவேன். ஃபஸ்ட் டைமில் நான் லைட்டாகவும், செகண்ட் டைமில் நல்லா டார்க்காக கொடுத்துடுவேன். ஸோ தட் கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். நான் அந்த உள்ளே இருக்கிற குட்டி குட்டி டிசைனுக்கு மட்டும்தான் அந்த கோல்டன் கலர் கொடுக்குறேன். மீதி அப்படியே நான் பிளாக்காக விட்டுற போகிறேன். கீழே அந்த பீட்ஸ்க்கு நான் கோல்டன் கலர் கொடுக்க போகிறேன். இதோட அந்த பெயிண்டிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பீட்ஸ் நான் பிளெயின் பீட்ஸ் தான் செஞ்சுருக்கேன். பிளெயின் பீட்ஸ்க்கு பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷன் கொடுத்துருக்கேன்.
ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கப்புறம் கீர் ஒயரில் அசம்பிள் பண்ணலாம். பீட்ஸும் பெண்டன்ட் எல்லாமே கீர் ஒயரில் கோர்த்துட்டு அந்த எண்டில் வந்து கீர் லாக் போட்டு லாக் பண்ணி போகிறேன். கீர் லாக் டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போயுமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். பீட்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக அது கோர்த்ததுக்கப்புறம் தான் அந்த கீர் லாக் வந்து லாக் பண்ணணும். அதை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் கீர் லாக் வந்து லாக் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக செக் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த ப்ளையர் வச்சு நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதோட லாக் ஆகிக்கும், பீட்ஸ் எல்லாம் வெளில வராது. இப்போ அடுத்து ரோப் கோர்க்கணும். ரோப் வந்து நான் ட்விஸ்டட் ரோப் வச்சுருக்கேன் பிளாக்கில். ட்விஸ்டட் ரோப் வந்து 2 தனித்தனி ரோப் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நான் அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு கீர் ஒயர் லூப்பில் விட்டுட்டு நம்ம ஒரு முடி போட்டுக்கலாம். முடி போட்டதுக்கப்புறம் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா வருதுங்களா, அதை வந்து நம்ம எப்படி லாக் பண்ணோம்னா உடன் பீட் வச்சு நம்ம கோர்த்து அந்த எக்ஸ்ட்ரா வரதை வந்து அந்த உடன் பீட்குள்ளே கோர்த்து லாக் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த முடிச்சு வந்து அவிழாது. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த முடிச்சோட எண்டு வந்து நம்ம அந்த உடன் பீட்குள்ளே போயிடும். ஸோ தட் அந்த முடிச்சு வந்து நம்ம அவிழாமல் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் உடன் பீட் கோர்த்துட்டு உடன் பீட் கோர்த்ததுக்கப்புறம் ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. ஸோ தட் அந்த உடன் பீட் வெளியில் வராமல் இருக்கும். 2 சைட்லேயும் உடன் பீட் கோர்த்ததுக்கப்புறம் நம்ம 2 ரோப்பையும் ஈக்குவலாக வச்சு இன்னொரு உடன் பீட் எடுத்து நம்ம அதில் கோர்க்க போகிறோம். அது எதுக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, ரோப்போட நெக் லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கோர்த்துட்டு கடைசியாக ஒரு ரெண்டு ரோப்பையும் சேர்த்து ஒரு முடி போட்டுருங்க. 2 ரோப்பையும் சமமாக வச்சு எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சமமாக வச்சு ஒரு முடி போட்டுடலாம். பின்னாடி முடியில் நம்ம வந்து டசல் ஜாயின் பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இதில் நான் பண்ணல, நான் அப்படியே சிம்பிளாக விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான பிளாக் கலர் டெரகோட்டா செட் செஞ்சாச்சு. இந்த செட் வந்து நீங்கள் எல்லா கலர் சாரீக்கும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும் இந்த பிளாக் கலர் செட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.